அழகா பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவாங்களா. விறகு வாங்கியாச்சா? ஆமா. இப்பதான் ஒலை போட்டு அதுக்குள்ளே பொங்கிடுச்சு. ஜஸ்விதா இல்ல ரொம்பவே ஆசையா வந்து டோர் வந்து திறந்து உள்ள நம்ம போற மாதிரி அழகா. ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிட்டு ஜஸ்விதா வந்துட்டு இருக்காரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க குலதெய்வ கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போறோம். பத்திரிக்கை பிரிண்ட் ஆகி வீட்டுக்கு வந்துருச்சு. நம்ம பத்திரிக்கை போய் படைச்சுக்கிட்டு நம்ம பொங்கல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்புறோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஃபங்க்ஷன் டேட் வேற கிட்ட நெருங்கிடுச்சு. அதனால வந்து நம்ம சாமி கும்பிட்டு வந்து பத்திரிக்கை வைக்க ஆரம்பிச்சிடலாம். ஆமாப்பா, போலாமா? போலாம். ட்ரெஸ் கட்டு. ஜெஷிதா வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிட்டாரு. தூங்கிட்டு இருந்தா இப்ப உடனே வந்து பாத்தீங்கன்னா ஏஞ்சிட்டாவ. வாங்க வாங்க ஜெஷிதா வாங்க. பட்டுப்பாவோடதான் அன்னைக்கு வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு ரொம்ப டல்லா இருந்தால, அதனால வந்து பாத்தீங்கன்னா சரியா காட்ட முடியல. நீ கோயிலுக்கு போறதுனால அவளுக்கு பட்டுப்பாவோட சட்டை போட்டேன். நான் வந்து பாத்தீங்கன்னா சிகப்புல இறங்கிட்டேன். சிகப்பு சாரி கோயிலுக்கு போறதுனால. ஆமா. சோ கான்ட்ராஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஜுவல்ஸ் இருக்கேன். இது வந்து வேற ஒரு ட்ரெஸ்ஸுக்காக எடுத்தது. சோ வந்து இதுக்கு போட்டுக்கலாமேன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா போட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கு. நெக் செட், அதுக்கப்புறம் கமல், வளையல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமா போடலாம்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். சரி பொங்கல் கூட வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. சோ போயிட்டு அங்க விறகுலாம் வாங்கிக்கலாம், அங்கே விற்கும். போயிட்டு அழகா பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவாங்கலாம். லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்விதாக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு போகணுமா, பர்த்டேக்கு போய் பொங்கல் பர்த்டே பத்திரிக்கை படைக்க போய். ஆமா. அப்புறம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சோ நம்ம வீடு கிரகப்பிரவேசம், நம்ம புது வீட்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா பத்திரிக்கை படைக்கிறதுக்காக போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போயிடலாமா? ஜஸ்விதா கார்ல நின்னுட்டு தான் வருவியா? உட்கார மாட்டியா? அவர் வந்து பாத்தீங்கன்னா கார்ல நின்னுட்டே தான் வருவாரு. அரைபாடி லாடியும் நாங்க கை விட்டுட்டு தான் வருவோன்ற மாதிரி தான் வருவாரு. உட்காருமா, சீட் இருக்கு பாரு, உட்காரு. ஜஸ்விதா உட்காருமா. அவ காரும் சொன்ன உடனே வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல இருந்து ஏஞ்சிட்டா. கார்ல போறோம் ஜஸ்விதான் சொன்ன உடனே. அதனால கார்ல வந்து பாத்தீங்கன்னா வேடிக்கை பார்த்துட்டே வரேன். காலையிலே போலதான் பிளான் பண்ணோம். ஆனா கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா வேலையா இருந்ததுனால போய் பாண்டிக்கு போயிட்டு திடீர்னு. அப்புறம் போயிட்டு வந்து இப்ப கிளம்புறோம். போயிட்டு பொங்கல் வைக்க கரெக்டா இருக்கும்ல. ஆனா வந்து உள்ள போயிட்டு சாமிக்கு ஒரு பத்திரிக்கை வச்சுட்டு வரணும். ஆனா எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் நின்னு குடுத்துட்டு தான் வரணும். ஓகே, சாமி ஃபர்ஸ்ட் வரணும். அதெல்லாம் இந்த டைம்ல கூட்டம் இருக்காது, ஃப்ரீயா தான் இருக்கும். ஒரு சில டைம்ல போவோம். போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா வெளியிலேயே சுத்தி பார்த்துட்டு வந்துருவோம். மூலாசனம் கூட போவாங்க. ஏன்னா மலையனூர் மண்ணை மெதிச்சாலே போதும்னு சொல்லுவாங்க. சோ நீ போயிட்டு சாமி வரைக்கும் ஃபுல்லா பாத்துட்டு வரலாம். ஓகே. ஜஸ்விதா தூங்கிட்டாரு. இல்லன்னா மலை பாருன்னு மலையை பாத்துன்னு வருவாரு. தூங்கட்டும். இந்த சைடு செஞ்சிக்கோட்டை எல்லாம் தெரியுமே பேபி? ஆமா, செஞ்சிக்கோட்டைக்கு வந்தாச்சு. செஞ்சிக்கோட்டைக்குலாம் வரல, இது பார்த்தா தெரியும். செஞ்சிக்கோட்டை தான் செய்தாரு. ஆமா. இந்த கல்லுலாம் எப்படி இருக்கு பாரு. இந்த மலை தான் ஃபுல்லாவே மலை கல்லாவே இருக்குல்ல. ஒரு சில இதெல்லாம் அப்படியே பசுமையா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லா ரெட் கலராவே வந்து பாத்தீங்கன்னா தெரியுது இல்ல? ஆமா. மார்கழி மாசம் தான் எல்லாம் போவாங்க. தை மாசமே வந்துருச்சு. இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு மாலை போடுறாங்க. மார்கழி தைன்னு. ஃப்ரெண்ட்ஸ் மலையனூர் வந்து பாத்தீங்கன்னா வந்தாச்சு. பொங்கல் வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அங்க இடம் இருக்கும்ல, பொங்கல் வைக்கிற இடம், அங்க போய் பொங்கல் வைக்கலாம். ஓகே. தண்ணி கேன் வந்து தூக்கிக்கோ. நான் 5 லிட்டர் கேன் போதும் சொன்ன பேபி வந்து பாத்தீங்கன்னா 20 லிட்டர் கேனே தூக்கிட்டு வந்துட்டாரு. பெரிய கேனா இருக்குது, எப்படி அவ்வளவு தூரம் தூக்கின்னு வர்றது? பட் நம்ம ஏதாவது குடிக்கணும்னா தேவைப்படும்ல, சோ அதுக்காக தான் பாக்குறேன். சரி ஓகே. நீங்க உள்ள இருக்கிற டப்பால ஊத்திக்கிறியா? சரி ஊத்திக்கிறேன். ஊத்திக்கிறியா? ஒரு அடி சிட்டி மட்டும் ஊத்திக்கோ. இத தூக்கிட்டு வான்னு சொல்றேன், இவரு வந்து தூக்க மாட்டாரு போல. அது கழுவிக்கு கொஞ்சமா. ஜஸ்விதா நடக்க மாட்டாரா? ஏமா ஜஸ்விதா நடந்து வர மாட்டியா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தூக்கி எழுப்பி கூட்டின்னு வரதுனால நடக்க மாட்டேன்றா. இங்கதான் பொங்கல் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பொங்கல் வைக்கிற இடம் அங்கதான். அங்க போயிட்டு பொங்கல் வைக்கலாம். ஓகே வா. ஃப்ரெண்ட்ஸ் இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் வைக்க போறோம். இப்போ நம்ம போயிட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு விறகு வாங்கிட்டு வரலாம். விறகு வாங்கிட்டு வரது வந்துருக்குல்ல, விறகு வாங்கிட்டு வந்துடலாம். விறகு வாங்கியாச்சா? ஆமா. கட்டையா இருக்கு. 100 ரூபாய் ஒரு கத்தை. இது ஒரு கத்தை 100 ரூபாய். கார்ல தான வந்தோம். வீட்ல இருந்து எடுத்து வந்திருக்கணும். அடுப்புக்கு போட்டுலாம் வச்சாச்சா? நான் போன தடவை பொங்கல் வைக்கும் போது பார்த்தேன், ஒரு அம்மா வந்து பார்த்தோன்னா அடுப்புலாம் மஞ்சள் தெளிச்சு பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா ஆரம்பிச்சாங்க.
நம்மளும் அதை கற்றுக்க வேண்டியதான். தெரியாததை கற்றுக்கணும். ஆமாம். இப்போ பொங்க பானை ரெடி. எவ்வளோ சின்ன பானை வாங்கி வச்சிருக்கோம் பார்த்தியா? அடுப்பு நல்லா கச்சிதமாக இருக்குது. அவ்வளோதான், அடுப்பு பற்ற வைக்கணும். ஒலை போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி பொங்கல் வந்து பார்த்தோன்னா பொங்கல் வச்சு இறக்குறோன்னா உடனே வந்து அதிலே வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இங்கே எல்லாமே இப்போ தான் பொங்கல் ரெடி ஆகிட்டே இருக்கு. அதனால நம்ம புதுசாக பற்ற வைக்கிறதுக்கு அழகாக ஒரு கற்பூரத்தை வச்சுன்னா வச்சுங்க ஈஸியாக பற்ற வச்சிடலாம். பொடி குச்சி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருக்குது, நம்ம வாங்கிட்டு வந்தது 100 ரூபாய் அந்த ஒரு கட்டை. பற்ற வைக்கிறதுக்கு வேணுமென்னு சொல்லிட்டு இதை எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கிட்டு வந்தோம். ஆமாம். அப்படியே கலந்து கட்டி வச்சுன்னா பிடிச்சிக்கும் பட்டுன்னு. பொங்கல் ரெடியாதான் இல்லையா? ஜெஷிதா பாரு பசி எடுத்துச்சாமா. நம்ம சாப்பிடவே இல்லை லஞ்சு. அவனா பண்ணுவான் பாவம். இப்போதான் உலை போட்ட மாதிரி இது. அதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா உலை காயுது. அரிசியும் சிறுபருப்பும் வந்து பார்த்தீங்கன்னா கழுவி வச்சிருக்கேன். அப்படியே போட்டுடலாம். வேண்டாம். கோலி சோடா வைக்கிறாங்களா? இதா இப்பதான் உலை போட்டு அதுக்குள்ளே போங்கிடுச்சு. ஆமா, அடுப்பு முன்ன நேரத்துல எரியுதுல்ல. என்னம்மா எங்க மியாமியா? ஏய் குட்டி மியாமியா இருக்கு. மியாமியா வந்திருக்கான் பாக்குறாரு. வெள்ளம்லாம் சீவிட்டா பேபி? வெள்ளம் சீவிட்டியா? வெள்ளம் போதுமா பாரு. பொங்கலுக்கு வேணும், அப்புறம் மாவிளக்குக்கும் வேணும். அப்ப இன்னும் நிறைய எடுக்கணும். ஆமா, இன்னும் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா துருவி வை. இந்த சைடு பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமா பொங்கல் இருக்கு. பொங்கல் ரெடி ஆயிட்டே இருக்கு. பொங்கல் வந்து நிறைய வரணுன்றதுக்காக போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பானை ஃபுல்லா பொங்கணும். வெந்து வந்தா கரெக்டா இருக்கும். பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வெள்ளத்தை போட்டு கிண்டிடலாம். சக்கரை பொங்கல் தான் வைக்க போறோம். போதுமா பேபி? கிண்டி விட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். வெல்லம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விடும்ல, நல்லா மெல்ட் ஆகணும். ஆமா, மெல்ட் ஆகி அந்த வெல்லம் நல்லா திக் ஆகணும். அது வரைக்கும் வேணும். ஜெஷிதா கை தட்டுறாரு. என்னப்பா? சாமி சாமி கும்பிடு, சாமி கும்பிடு. சாமிக்குன்னு சொன்னா இந்த சாமி கும்பிடுறது. சரி சரி. பொங்கல் வந்து இறக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். முந்திரி திராட்சை வறுத்து போட்டுடலாம். இந்த ஓகே. வீட்டுல இருந்தே வந்து எடுத்துட்டு வந்தேன் தாளிக்கிறது கரண்டி. நெய் ஊத்தி தாளிச்சிடலாம். திராட்சைலாம் நல்லா உப்பி வந்துடுச்சு. அவ்வளோதான். இதில் ஆல்ரெடி ஏலக்காய் வந்து பார்த்தீங்கன்னா தட்டி போட்டிருக்கான். அதான்ப்பா பொங்கல் ரெடி. இப்போ மாவிளக்கு மட்டும் ரெடி பண்ணிட்டு அவ்வளோதான், கோயிலுக்கு போய் சாமி படைச்சிடலாம். சீக்கிரமா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். சரிடா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? மாவிளக்கு. மாவிளக்கா? மாவிளக்கு ரெடி பண்ணிட்டு இருக்க. அதான் வெள்ளம் வந்து கரையவே மாட்டேங்குது. தண்ணி ஊத்தனா வந்து பாத்தீங்கன்னா தண்ணியா போயிடுது. மாவிளக்கு பிடிக்கிறது மட்டும் ஒரு ட்ரிக்ஸ் இருக்கு. அதை பார்த்து பண்ணணும். இல்லைன்னா வச்சுக்க மெல்ட் ஆயிடும். அப்படியே மெல்ட் ஆயிடும். அதான் பாத்தீங்கன்னா மாவிளக்கு பிடிச்சிட்டா சாமி படைக்க போலாம். சரி. பூக்குடியில வந்து பாத்தீங்கன்னா மாவிளக்கு பிடிக்கிறோம். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு தட்டி எடுத்துட்டு வரலையா, இந்த இதுல யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு கப்பு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனா மாவிளக்கு வைக்கிறதுக்கு இது ரெடி பண்ணி அதை வச்சுக்க வேண்டியதான். ஓகே. தேங்காய்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா பொட்டு மஞ்சள் வச்சிடலாம். தேங்காய் வாழைப்பழம் வெத்தலை பார்க்கலாம் எடுத்து ரெடியா வையே. ஆமா, அர்ச்சனை தட்டாது அதுல வீட்டுல இருந்து எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய், அதுக்கப்புறம் வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, பூ எல்லாமே அப்படியே வச்சுக்கலாம். அங்கே போனால் அப்படியே கொடுத்துடலாம். ஆமாம், அப்படியே வையா. அப்படியே இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்து மாவிளக்கு போட்டு வைக்கணும். வையா 3 இடத்துல வையா. அவ்வளோதான். இன்விடேஷன் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். வாங்க போன அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரிண்ட்டுக்கு கொடுத்துட்டேன்றதுனால உங்ககிட்ட காட்ட முடியல. ஸோ இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜஷ்விதா இல்லம் ரொம்பவே ஆசையாக ஜஷ்விதா பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ உள்ள எப்படி இருக்குன்னு கட்ட உள்ள பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான்
இதுதான் நம்ம பத்திரிக்கை, நம்ம வீடு வந்து டோர் வந்து திறந்து உள்ள நம்ம போற மாதிரி அழகா பால் காய்ச்சி சூப்பரா இருக்கு சங்கீதா. புதுமனை புது விழா அழைப்புதல். ஆமா இந்த சைடு ஓபன் பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான், அப்படியே இது ஃபுல் பத்திரிக்கை. ஆமா, ஏன்னா இப்ப இன்விடேஷனுக்கும் போட்டு கொஞ்சம் வச்சிடலாம். எல்லா பத்திரிக்கையும் வந்து பாத்தீங்கன்னா காரணம் இப்படி ஒரு கோடு போட்டோம்னா அழகா மஞ்சள் வந்துடும். நடுவுல அவ்வளவுதான், அப்படியே திருப்பி காட்டு. ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் வச்சாச்சு. பொங்கல் வச்சுட்டு இப்போ சாமி பார்க்கறதுக்காக கோயிலுக்குள்ளே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா பொங்கல் வச்சு எடுத்துகிட்டு வராரு. சாமி கும்பிட்டாச்சாமா ஃப்ரெண்ட்ஸ்? சாமி கும்பிட்டு ஜஷிதா வந்துகிட்டு இருக்காரு. ஜஷிதாக்கு ரூபா வேணுமா? கடையெல்லாம் சுற்றி பார்த்துனே வராரு ஃப்ரெண்ட்ஸ். சாமி பார்த்தாச்சு. சாமி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பிரசாதெல்லாம் சாப்பிட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா தரிசனம் கிடைச்சிது. சரி, எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா? நாங்கள் நினச்சிட்டு வந்தோம் இன்னைக்கு க்ரௌடே இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஓம் சக்தி கோயில் போகிறவங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரியான கூட்டம், நிறைய க்ரௌடு. என்னம்மா தலகாணியா யானையா? வீட்டில் இருந்து வாடி இங்கே தான் வாங்கி வந்தேன். நீ முத வந்து ஆமா ஆமா, இங்கே தான் மலையனூர்ல தான் வாங்கிட்டு வந்தேன். வா ஜெஷிதா வா, வாமா போலாமா? மாடு பாக்குறாப்புல இருக்கு, அதான் மாமா. என்ன வேணும்? மம்மம் வேணுமா? மம்மம் வேணும். பொரி உருண்டை பொரி தான். கோயிலுக்கு வந்தா பொரிலாம் வாங்கிட்டு போனோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா பொரி வாங்கலாம்னு வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜெஷிதாக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி தரணும்ல, ஓகே அதுக்காக தான் வாங்கி. வா தூக்கினே வரணும் அவரை. என்னம்மா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸ்நாக்ஸ் இல்லை டீ ஏதாவது குடிச்சிட்டு போகலாம். ஓகே வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடவே இல்லை, லஞ்ச் கட் ஆயிடுது. ஆமா சார், அதனால ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போகலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி முட்டை மாதிரி வச்சுக்கிறாங்க பாரு. முட்டை மிட்டாய் கடை மூடி இருக்குது சங்க. இருக்கா ரஷிதா? என்னம்மா வேணும்? என்ன வேணும்? இருக்கிறேன் பாரா. முட்டை மிட்டாய் வாங்கணும். வந்து டீ பானிபூரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முட்டை மிட்டாய் வாங்கி போகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வாங்கிட்டு ரெண்டு தான் நான் வீட்டு கொடுத்தா. சரி வா வா போலாம் வாங்க. அவ்வளோதான், டேரக்டாக வீட்டுக்கு தானே? ஆமா அவ்வளோதான். இப்போ முட்டை மிட்டாய் இப்போ ஒருத்துக்குள்ள காலி ஆயிடும்னு நினைக்கிறேன். ஒரு பாக்ஸ் இப்போ காலி பண்ணாலும் இன்னொரு பாக்ஸ் வீட்டில் போய் வச்சு சாப்பிடலாம். ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கோயிலுக்கு கோயிலுக்கு போயிட்டு அழகாக பொங்கல் வச்சு பத்திரிக்கைலாம் வச்சு சாமி கும்பிட்டு வந்துட்டோம். வீட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சாமி படைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்க ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 15 days கூட இன்னும் இல்ல தானே பேபி? ஆமா, இன்னும் 15 days தான் இருக்கு. 15 days இருக்கு. 15 நாளுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ரிலேட்டிவ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிட்ட நெருக்கமா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பத்திரிக்கை வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பத்திரிக்கை வைக்க ஸ்டார்ட் பண்ணணும். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை.